2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் தியானித்து திருப்பந்திக்கு நேராக கடந்து போகிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றான். அடுத்த வசனம், இது 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 கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். திஸ் இஸ் a simple matter sight of the Lord. ஆண்டவருடைய பார்வைக்கு இது எது? உங்க வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டிய காரியங்களை நிரப்புவது ஆண்டவருக்கு அற்ப காரியம். கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்ட மாட்டீங்களா? நல்லா என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்தீங்களோ அது எல்லாவற்றையும் செய்வது ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம். சிம்பிள் மேட்ரு. நம்ம தான் அதை பெருசா தூக்கி வச்சுக்கிறோம். ஆமென். வியாதி என்ன விட்டு போவோமா? போவோம், சிம்பிள் மேட்ரு ஆண்டுடைய பார்வையில. கடன் பிரச்சனை போவோமா? போவோம், ஆண்டுடைய பார்வையில சிம்பிள் மேட்ரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் எவ்வளவு பெருசா மேட்ரை தூக்கி வந்துக்கிறீங்களோ சபைக்கு. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இது கர்த்தருடைய பார்வைக்கு. கையை தட்ட மாட்டீங்களே, என்ன காரியம்? சொல்லுங்க. அல்லேலூயா. பெருசா தூக்கி வச்சுக்காதீங்க. இது ஆண்டுடைய பார்வைக்கு, சத்தம் ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம். சிம்பிள் மேட்டர் அவருடைய பார்வைக்கு. உங்க வாழ்க்கையில என்ன பள்ளத்தாக்கு இருக்குதோ, என்ன குறைவு இருக்கிறதோ, என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அதை நிரப்புவது என் ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம். 2023வது ஆண்டு நான் ஊழியம் செய்த பகுதியில ஜனவரி 1ஆம் தேதி இப்படியாய் சாட்சி நேரம் கொடுக்கப்பட்ட போது ஒரு சகோதரி சொன்ன சாட்சி. அவங்க ஸ்தோத்திரம் ரொம்ப நொந்து, ஸ்தோத்திரம் அந்த வருஷம் முடியும் போது 2022 முடியும் போது செத்து போலான்ற முடிவு வந்துட்டாங்க. அவர்களை சந்தித்த போராட்டம் அவர்களை மேற்கொண்டபடியினாலே இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம், செத்து போயிடும். ஆண்டவரை விசுவாசித்த, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல சகோதரி, ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல சகோதரி, ஆண்டவர் மேல வைராக்கியமான விசுவாசம் வைக்கிற ஒரு சகோதரி, பிரச்சனையை மேற்கொள்ள முடியாம செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஸ்தோத்திரம், நம்ம சாவதான் போறோம், இந்த கடைசி 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு செத்துருவோம். இந்த 3 நாள் ஜெபம் பண்றது அவங்க வாழ்க்கையில பழக்கமா இருந்ததுனால வருஷத்துல இந்த கடைசி 3 நாள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஏதாவது விடிவு செய்யறாரா பார்க்கலாம், அதுக்கப்புறம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி 29ஆம் தேதி 30ஆம் தேதி ஜெபிக்கிறாங்க. 31ஆம் தேதி வரலாம் ஒரு விடிவு வரல. 31ஆம் தேதி முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு செத்துடலாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு செத்துடலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30:6, நீ எவையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென். இந்த ஆண்டுகளிலே நீ எவையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அதை எல்லாத்தையும், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன வார்த்தை அவர்களை பலப்படுத்துச்சு. ஆமென். சாவனன்ற முடிவை அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அற்று போக செய்தது. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் ஜெபத்தை இப்படியா முடிக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நைட் பிரேயர் இருக்குது, பழைய வருட ஆராதனை இருக்குது. ஸ்தோத்திரம், நான் சர்ச்சுக்கு போறேன். ஸ்தோத்திரம், உண்மையாகவே இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறுமானால், வாக்கு தத்தமா பாஸ்டர் இந்த வார்த்தை தான் பேசணும். அப்படி பேசினா நீ சொன்ன வார்த்தை உண்மை என்று நம்பி வாழுவேன். பாஸ்டர் பேசலைன்னா சர்ச்சை முடிச்சுட்டு வந்து செத்துருவேன். ஏன்னா நீ சொன்னது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறபடியினாலே, நம்பிக்கையை இன்னும் மெருகூட்டாமல் போனபடியினாலே நான் செத்துருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சாவர எண்ணத்திலேயே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சாக வேண்டாம் என்று சொல்லி. ஆனா அந்த சகோதரிக்குள்ள நம்பிக்கை வரல. அதனால நான் சபைக்கு போறேன் பாஸ்டர், ஸ்தோத்திரம், இதே வசனத்தை தான் வாக்கு தத்தமா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. இது எனக்கும் தெரியாது. ஆமென். எனக்கு இது
தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வொர்ஷிப் முடிச்சிட்டு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் சொல்றேன். எங்கேயோ பின்னாடி இருந்த சகோதரி எழுந்து குதித்து அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நாங்க பாருங்க ஸ்தோத்திரம். ஆமென். அவங்க என்ன சொன்னாங்களோ அதே வாக்குத்தத்தம் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர் தான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்ப எனக்கு தெரியும்னா அவங்க இப்படி சாட்சி நேரம் கொடுக்கும்போது வந்து சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அருமையான மாலை நேரத்துல தேவ சமூகத்திலே அப்படி எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருந்தால் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை தெளிவா இடைபடுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்களுடைய இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். கையை தட்டி ஆமென். ஆமா, பல எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்தோத்திரம். ஆனா ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் அறிந்தவர், இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்வாராம். இருதயத்துக்கு உள்ள போய் ஆராய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு, என்ன பள்ளத்தாக்கோடு, என்ன வெறுமையோடு, வேலினா பள்ளத்தாக்கு வெறுமைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். என்ன வெறுமையோடு நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அற்பமானது அதை நிரப்புவது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த கால நேரத்தில் நீங்க உற்சாகம் அடையுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர். வாக்கு தத்தம் சொல்ற நான் இல்லாம போலாம். ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் சொல்ற ஸ்தோத்திரம் பாஸ்டர்கள் இல்லாம போலாம். ஆனா வாக்கு தத்தம் ஒரு நாளும் இல்லாமல் போகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு தத்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியா மோசே 12 பேர் அனுப்புறாரு. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் போய் கானான் தேசம் எப்படி இது பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அதுல 10 பேர் போய் பார்த்துட்டு அலறச்சின்னு ஓடியாந்து, ஐயோயோ ஆண்டவர் நம்மளை நல்லா மாட்டி விட்டாரு, அந்த தேசம் மோசமான தேசம், அந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்ம மேல இருக்கிற வெறுப்பை காட்டும்படி தான் அந்த தேசத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி துர்செய்தி பரப்பினார்கள். ஆமென். ஆனா யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அந்த தேசத்திலிருந்து ஒரு திராட்சை கொலையை அறுத்து 2 பேர் கொம்பு மாட்டி தூக்கிறாங்க. அப்ப நல்ல தேசமா இல்லையா? திராட்சை கொலை எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? இருக்கும். ஆனா யோசுவாவும் காலேபும் ஒரு திராட்சை கொலை அறுத்து 2 பேர் கொம்பு மாட்டி மாட்டெல்லாம் தூக்கிடுவாங்க. அப்போ ஸ்தோத்திரம். அது மாதிரி தூக்கின்னு வராங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க ஓடியாந்து பதறி, ஐயோ இந்த 10 பேர் சொல்றதை நம்பாதீங்க, ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருந்தபடியினாலே அந்த நல்ல தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அது நல்ல தேசம், அரணிப்பான தேசம். யாரும் எளிதில் அந்த தேசத்துல நம்ம மேல படையெடுத்து வர முடியாதபடிக்கு அரணிப்பான தேசமா இருக்கிறது என்று சொல்லி நல்ல செய்தியை சொல்லி மோசேயையும் ஸ்தோத்திரம் அங்கிருந்த ஜனங்களையும் திடப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மோசே ரொம்ப சந்தோஷப்பட்டு யோசுவாவையும் காலேபையும் ஆசீர்வதித்து, நாம் அந்த தேசத்துல போய் சேரும்போது உங்களுக்கு நல்ல தேசத்தை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செழிப்பான நல்ல தேசத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க நல்ல செய்தி சொன்னதுனால உங்களுக்கு நல்ல தேசம் கிடைக்கும் என்று சொல்லி மோசே அவர்களை பிளஸ் பண்ணார். ஆமென். இப்ப மோசே செத்துட்டாரு. கானான் தேசத்தை போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அதை இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பங்கிட்டவர் யோசுவா. யார் பங்கிட்டது? யோசுவா. இப்ப தேசங்களை பங்கிட்டு கொண்டிருக்கும் போது யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக கடவுது என்று சொல்லி பிராமிஸ் பண்ணார், வாக்கு தத்தம் பண்ணார், ஆணையிட்டார்.
இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இப்ப எனக்கு வயசு 85. எனக்கு 40 வயசு இருக்கும்போது மோசே என்ன சொன்னாரு? உனக்கு கானான் தேசத்துல நல்ல தேசத்தை கொடுப்பேன், நீ கால் வைக்கிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். மோசே செத்து போயிட்டாரு. இப்ப எனக்கு வயசு 85 வயசு ஆகுது. ஸ்தோத்திரம். அதனால மோசே எனக்கு பிராமிஸ் பண்ண அந்த நல்ல தேசத்தை நீர் தர வேண்டும் என்று யோசுவாவிடத்துல சொன்னபோது 11வது வசனம். ஸ்தோத்திரம். வாசிங்க 11. 13 வாசித்துருங்களேன். ஸ்தோத்திரம். 13. அப்போது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோன், அதுதான் முக்கியமான இடம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது வாசம் பண்ணின இடம் எபிரோன். ஸ்தோத்திரம். எபிரோனை காலேபுக்கு கொடுத்தான். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்கு தத்தம் 45 வருஷம் கழிச்சு வாக்கு பண்ணின மோசே இல்ல, ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறுச்சு. கையை தட்ட மாட்டீங்களே? ஒருவேளை இப்ப நான் சொல்ற வாக்கு தத்தத்தை சொல்றேன், நான் அடுத்த வருஷம் இல்லாம போலாம். ஆனா வாக்கு தத்தம் கையை தட்ட மாட்டீங்களே? நல்லா தட்ட மாட்டீங்களே? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சேர்ந்து பல்லமா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாக்கு பண்றது நான் இல்ல, என்னுடைய சொந்த காரியம் அல்ல, ஆண்டுடைய வார்த்தை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் அவர் பண்ணிட்டார்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பதற்காக உங்களை அந்த வாக்கு தத்தத்தை அடைய செய்வதற்கு வனாந்தர வழியாய் நடத்துவார். ஆமென். போராட்டத்தின் வழியாய் நடத்துவார். இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போக கூடாது. அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிப்பதற்கு தகுதியாய் மாத்துறாருன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தம் நமக்கு கொடுத்துட்டா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தனைகள் வரும், அவமானம் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்க விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் வருது? ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. நீதான் எகிப்துல அதிபதியா இருந்து இஸ்ரவேலரை போஷிப்பாய், ஆகாரம் கொடுப்பாய்ன்னு சொல்லிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப டைரக்டா கொண்டு போய் எகிப்து தேசத்துல அவனை உயர்த்தல, அடிச்சு குழியில போட்டு இஸ்மவேலருக்கு விற்று அங்க போய் போத்திபாரின் வீட்டுல அடிமையா இருந்து அங்க தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் ஜெயில 2 வருஷம் இருந்த பிற்பாடுதான் எகிப்தின் அதிபதியாய் அவன் மாறினான். ஆமேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு வேண்டிய தகுதியை கர்த்தர் உருவாக்கின பிற்பாடு தான் பண்ணுவார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களை தேடி வாக்கு தத்தம் வந்திருக்கிறது. இந்த வாக்கு தத்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். ஆமென். நீங்க அதை பார்த்து என்ன பண்ற கூடாது? சோர்ந்து ஓடிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 40 வருஷமா வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அலைய செய்த பிற்பாடுதான் யோசுவா இடத்துல போய் காலேப் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஸ்தோத்திரம். மோசே சொல்லி இப்ப 45 வருஷம் ஆயிப்போச்சு. ஸ்தோத்திரம். எவ்வளவு போராட்டம் இல்ல? வனாந்தரத்துல, சீனாய் வனாந்தரத்துல அவர்கள் அலைந்து திரிந்து வேதனை, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. ஸ்தோத்திரம். பசி பட்டினி இப்படியெல்லாம் வாட்டி வதைத்துதான் இந்த ஸ்தோத்திரம் காலேபுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினா. அதனால தான் நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், அதிகமா சபைகளை சொல்லும் போது வாக்கு தத்தம்னு சொல்ல மாட்டேன். வாக்கு தத்தன்னு நம்ம பெற்றுட்டோம்னா நம்ம மாட்டிக்கினா நான் ஆண்டவராண்ட. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை வாக்கு தத்தம் கொடுத்து அழைத்தார். எத்தனை வருஷம்? ஸ்தோத்திரம். இல்லையா? 40 வயசுல அவனை அழைத்தார். ஸ்தோத்திரம். 100 வயசுல தான் பிள்ளை கொடுத்தார். 60 வருஷம் அழகழிச்சார் அவனை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், வாக்கு தத்தம்னு சொல்ல மாட்டேன்.
கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் உங்களோடு இடைபடுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பள்ளத்தாக்காய் குறைவாய் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்கள் இந்த 2026ல அவர் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமானது என்றும் வேதம் சொல்லுகிறபடியினாலே விசுவாசமா இந்த வார்த்தையை நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சம்பவம் கொஞ்சம் அறிமுகம் மாத்திரம் படித்துட்டு நான் முடிக்க போறேன் செய்தியை. கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஸ்தோத்திரம் 10 கோத்திரம், யூதா ஒரு கோத்திரம். ஒரு கோத்திரம் எந்த கோத்திரத்திலையும் வராது, அது லேவி கோத்திரம். இப்படி சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. ஸ்தோத்திரம். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். ஏன்னா சாலமோன் அவ்வளவு மோசமா வாழ்ந்ததுனால. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான், ஆனால் சாலமோன் அப்படி வாழவில்லை. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதுக்கு பிராமிஸ் பண்ணதுனால ஒரு கோத்திரம் மாத்திரம் தாவீதை தொடரும், மீதி 10 கோத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் தனியா பிரிச்சு அதுக்கு தனியா ராஜா வைப்பேன்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜா என்றும் யூதாவின் ராஜா என்றும் சாலமோனுக்கு பிற்பாடு தேவன் பிரிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்துல வர்றவங்க ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 வசனத்துல ஸ்தோத்திரம் இந்த 3 ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஸ்தோத்திரம் அப்படியே மோவாபியோடு கூட சண்டை போட போறாங்க. வழியில ஏதோம் தேசம் வர்றதுனால ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து கொண்டார். 3 பேரும் சேர்ந்து மோவாபியரோடு சண்டை போட போகிறார்கள். இராணுவங்கள், ஆடு மாடுகள் எல்லாம் போகுது. 7 நாள் அவர்கள் பிரயாணம் போகும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. உடனே இஸ்ரவேலின் ராஜா புலம்புறாரு. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சாகடிக்கத்தான் தேவன் இங்கே கொண்டு வந்தார், தண்ணியே இல்லையேன்னு சொல்லி புலம்பும் போது யோசபாத் தேவனை சார்ந்த ஒரு யூத ராஜா, யோராம் இஸ்ரவேலின் ராஜா, யோசபாத் யூதாவின் ராஜா. இந்த யூதாவின் ராஜா சொல்றாரு, அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நடக்கிறவன். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய மனுஷன் யாராவது இங்க இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அங்க ஒரு செய்தி வருகிறது. ஸ்தோத்திரம். எலிசாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது யோசபாத் சொல்றாரு, அவரிடத்துல போவோம், அவரிடத்துல தேவ வாக்கு இருக்கிறது என்று சொல்லி 3 ராஜாவும் இப்ப எங்க போறாங்க, எலிசாவிடத்துக்கு போறாங்க. ஸ்தோத்திரம். தண்ணி பிரச்சனைக்காக. ஸ்தோத்திரம். தண்ணி இல்ல, ஆடு மாடுகள் இராணுவத்துக்கெல்லாம் தண்ணி இல்லை. 7 நாள் நடந்து திரிகிறாங்க, தண்ணி எங்குமே கிடைக்கல. அதனால தேவனுடைய மனுஷனிடத்துல போய் விசாரிப்போம் என்று தேவனுடைய வார்த்தையை நம்பி நடக்கிற யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் கைட் பண்ணதுனால இப்ப 3 பேரும் போய் ஸ்தோத்திரம் எலிசாவை சந்திக்கும் போது எலிசா இந்த யோராம் என்று சொல்லுகிற இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. நீ ஏன் இங்க வந்த? என்ன இந்த யோராம் யார் தெரியுமா? ஆகாப் எசபேலுடைய பையன். ஆகாப் யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். யாரு ஆகாப்? பாகாலின் தெய்வத்தை வணங்குகிற எசபேலை திருமணம் செஞ்சுட்டான். ஆகாப் தேவனுடைய பிள்ளை, இஸ்ரவேலின் ராஜா பாகாலை பின்பற்றுகிற எசபேலை திருமணம் செய்து இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலை சேவிக்கும்படி செய்தவன் தான் இந்த ஆகா. அவனுடைய பையன் தான் யோராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எலிசா பார்த்தவனே டென்ஷன் ஆயிட்டு, நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்கிறான். ஸ்தோத்திரம். உனக்கு தான் தெய்வம் இருக்குதே, பாகால், அங்க போக வேண்டியதானே, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். பக்கத்துல யோசபாத் நிக்கிறாரு. யோசபாத்தை பார்த்து சொல்றாரு, உன் முகத்தை பார்க்கறதுனால உனக்கு உதவி செய்யறேன், இவன் முகத்தை பார்த்தா உதவி செஞ்சிருக்கவே மாட்டேன். ஏன்? ஆண்டவரை விட்டு விட்டு பாகாலை பின்பற்றி போனான். ஆண்டவருக்கு கோபம் உண்டாகும்படி வாழ்ந்தபடியினாலே யோராமின் முகத்தை பார்த்து அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுக்காய் வாழ்ந்த யோசபாத்தாகிய உன்னுடைய முகத்தை பார்த்து உனக்கு நல்ல உத்தரவு சொல்லுகிறேன், சுரமண்டலக்காரன் ஒருவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். சுரமண்டலக்காரன் வந்து நல்லா பாடி ஆராதித்த போது கர்த்தருடைய ஆவி எலிசாவின் மேல் இறங்கி சொன்ன வார்த்தை தான் ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. 16 இந்த பள்ளத்தாக்கு, இந்த ஸ்தோத்திரம் இடங்கள் எல்லாம் பள்ளத்தாக்கை, பள்ளங்களை வெட்டுங்கள், நீங்களும் உங்க ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் காத்து இருக்காது, மழை இருக்காது, ஆனா தண்ணி ரொம்ப. காத்து இருக்காது, தண்ணி வரணும்னா காத்து இருக்கணும், மழை இருக்கணும்ல. ஆனா அவர் சொல்றாரு, காத்து இருக்காது, மழை இருக்காது, ஆனா தண்ணி
ரொம்பன்னு சொன்னாரு. அதே போல இவங்க போய் பள்ளங்களை வெட்டினார்கள், தண்ணீர் நிரம்பினது, ஆடு மாடுகள் குடித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்தது, இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம வருகிற நாட்கள்ல பார்க்க போறோம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதோட நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம்னு எலிசா சொல்றாரு. இவங்களுக்கு நம்பிக்கையே வரல. எப்படியா பள்ளம் வெட்டினா மழை இல்லாம காத்து இல்லாம எப்படி ரொம்பும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஐயம் இருந்தபடினாலே எலிசா அதை அறிந்து சொல்றாரு. 18வது வசனத்துல, இது கர்த்தருடைய பார்வைக்கு, சொல்லுங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு, நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு, உங்க பிரச்சனைனாவா அது கண்ணு முன்னாடி கொண்டாந்து இன்னிலிருந்து என்ன சொல்லணும், நீங்க இந்த பிரச்சனையே கர்த்தருடைய பார்வைக்கு, வியாதி என்ற பிரச்சனையே இது கர்த்தருடைய பார்வைக்கு, கடன் பிரச்சனையே இது கர்த்தருடைய பார்வைக்கு, என்ன பிரச்சனையும் உங்க முன்னாடி நிக்குதோ அதை கொண்டாந்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் பள்ளத்தாக்கை எல்லாம் தண்ணீரால் நிரப்புவார். அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றே இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றோ இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறோ. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா அவர் வார்த்தைகள் ஒன்றும் குறையாதே. ஆமே ஆமே. இயேசு சொல்வதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு ரத்தங்கள் எல்லாம் ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்கு ரத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறதேன்னு சொல்லி 2 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல இருக்கு. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 20வது வசனம். வீட்டுல போய் படிங்க. இப்ப பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள் இன்று முதல் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பலிப்பதா.